மாற்றுச் சான்றிதழ் இருக்கும். அதில் வந்து அந்த மாற்றுச் சான்றிதழையும் அதே மாதிரி மார்க் ஷீட், அந்த மார்க் ஷீட்னா உங்களுக்கு வந்து என்னென்னா மதிப்பெண் சான்றிதழ், நீங்கள் படித்ததுக்குள்ள 10th படித்ததுக்குள்ள மதிப்பெண் சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து மேண்டேட். இப்போ என்ன அப்படின்னா ஜாதி சான்றிதழ் வந்து நம்ம கொடுத்தாகணும். அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் சப்மிட் பண்ணணும். காலேஜோட ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். அப்படி ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிளாஸ் டீச்சர்ஸ் நம்பர்ஸ் ஆல்ரெடி நாங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு வந்து என்னென்னா இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குயிக்காக முடிச்சு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பிஃபார்ம் சப்மிஷனுக்கு நாங்கள் ரெடி ஆகி சப்மிட் பண்ணணும். எங்களோட டேட் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு டேட் வந்து 31 வர 31க்குள்ளே வந்து நாங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எய்ம். நீங்கள் வந்து அதனால டிசி மார்க் ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் ஸ்கூலில் படித்த ஸ்கூலில் 10th படித்த ஸ்கூலில் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களோட ஹெட் மாஸ்டர்ஸ் ஆர் ஹெட் மிஸ்டர்ஸை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொண்டு வந்து காலேஜில் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. இந்த செஷன் வந்து இன்னைக்கு வந்து 10:30 to 11:30. அதில் வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஆர்ஜே விஜயபாஸ்கர், ஏவிபி ஹெச்ஆர் ராணி ஹோல்டிங் லிமிடெட்லேருந்து வர்றாரு. நீங்கள் வந்து அந்த செஷனை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்னென்ன ஐடியாஸ் என்னென்ன தாட்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்களோ அந்த தாட்ஸை வந்து நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்லையும் ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷன்லையும் உங்களோட ஸ்டடி லைஃப்பில் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க்கிங் ஸ்பாட்லையும் நீங்கள் படித்து முடிச்சு போயிருப்பீங்க. அந்த போனதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி நாலேஜை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் கிடைக்கக்கூடிய அந்த இன்புட் வந்து அங்கே வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி செஷன் எல்லாமே கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதில் வந்து நம்மளோட ராணி பாலிடெக்னிக் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை டெவலப் பண்ணுறதுல, அதே மாதிரி லாங்குவேஜ் டெவலப்பிங்கில், அதே மாதிரி உங்களோட அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதே மாதிரி உங்களுக்குள்ள அந்த பொட்டன்ஷியலை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது, சம்திங் இன்னும் நிறைய வந்து உங்களை இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய நம்ம காலேஜஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ரிசோர்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்துட்டாரு. அதனால அவர் எக்ஸாக்டாக இப்போ 10:30க்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. Good morning to all. Good morning, sir. A warm welcome you on behalf of Rani Polytechnic Technical Campus. Our resource person, Mr. R.J. Vijay Bhaskar, AVP HR, Rani Holding Limited. He is an experienced senior HR and OD professional with a demonstrated history of working in a financial service industry. He has a bachelor degree in labor management and a master degree in MSW from Madras University. He has vast experience, nearly 20 years in employee management and worked in TI Diamond Chain Limited, UCOL Fuel System. Students are now eagerly waiting for your valuable session, sir. Students will observe and learn from this session and enjoy for your great futures. Now the session is handed over to our respected resource person, Mr. R.J. Vijay Bhaskar. Welcome you, sir. Welcome, sir. Yeah, thank you, Joshua, and happy to be here and get connected with all the students. Mode of communication is for to be in English, or it is Tamil la pesnonalum I'm perfectly Tamil la pesna nalla irukungla. Yes, sir. You may be used to the bilingual. Okay, sir. No problem. Okay, done. So good morning, friends. As our principal was saying, I have 22 years of experience in HR. I have been associated with many companies. I did my bachelor's in labor management and then social work degree in specializing in personal management. And then I did my PhD from University of Pennsylvania in US. And then recently I also very, what I can say, a 6-month-old
to Rane. Happy to be associated with all of you now. ரொம்ப heart to heart சொல்லணும்னா I always have my sessions with college students. என்னுடைய கரியர்ல நிறைய நான் வந்து பார்த்த விஷயங்கள்ல நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூஸ் போடுறதுனால ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நார்மலா. அந்த வாய்ப்புக்கு மீறி இந்த பர்டிகுலர் கனெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் நாங்க எல்லாருமே வந்து இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு ஒன்று பண்ணுவோம், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில. அதுல எங்களுடைய ராணே ஃபவுண்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் அஸ். ஆஸ் அ கம்பெனி வி யூஸ் டு டூ லாட் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் ராணே ஃபவுண்டேஷன். And in the college polytechnic campus is run by Rane Foundation. அதனால the direct beneficiaries are you guys. So உங்களெல்லாம் இங்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பல. நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே அந்த லெக்சர் மெத்தடா யோசிச்சிடாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு போர் யூ கைஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா எனக்கும் வந்து ஒரு say 12th standard முடிச்சுட்டு இப்போ இஸ் வெயிட்டிங் ஃபார் எ காலேஜ். ஸோ என்னுடைய சன் ஐ எம் சேயிங், அவனுடைய டெம்பரமெண்ட், அவனுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்னா, த நியூ ஏஜ் ஜென்ரேஷன் வந்து எப்படின்னா, தே ஆல் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு. நத்திங் ராங், நத்திங் ரைட். வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் a few tips what I thought with my experiences for the past 22 years in my career. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் I think that's where I thought telling you more ஒரு பர்சனாலிட்டி டிப்ஸ்னு வச்சுக்கலாம். வேணா கரியர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இப்போ பாலிடெக்னிக் இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யுவர் டேக்கிங் அப் அ டெக்னிக்கல் கரியர். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நீங்க இன்ஜினியரிங் போவீங்க. இன்ஜினியரிங்ல இருந்து யூ கேன் கோ இன் டு கம்பெனிஸ் லைக் ரானே TRW ஆர் எனி ரானே குரூப் கம்பெனிஸ் ஆர் எனி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். பட் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அது என்னதுன்னா, ஹவு யூ செல் யுவர் செல்ஃப். நம்மளுடைய ப்ராப்ளமே நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் மட்டும் இல்லை. நம்மளுடைய ப்ராப்ளமே எங்க வருதுன்னா, அதுவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா தமிழ்நாடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம we have lot of socio-political environment where we all get into many things. அந்த ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம வந்து நம்மள செல் பண்றது எப்படின்றதுல நம்ம எப்பவுமே நம்ம லூஸ் அவுட் ஆயிடுறோம் கம்பேரிங் டு அதர் ஸ்டேட்ஸ் ஆர் அதர் okay what I can say the other side of our geography in India. I have extensively traveled all over India from except for Jammu and Kashmir. எல்லா ஸ்டேட்லயும் நான் போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். என்ன நான் ஒரு விஷயம் பார்த்ததுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து நம்ம கம்யூனிகேஷன். நான் கம்யூனிகேஷன்னா இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்றது கம்யூனிகேஷன் இல்லை. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம எப்படி நம்மளை பிச்சின் பண்ணிக்கிறோம், நம்மளை எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல நம்ம வந்து ரொம்ப we are not so greatly doing. But issue என்னன்னா, நம்ம எல்லாம் highly technically expertise உள்ள ஆளுங்களா இருக்கிறோம். அதுதான் the biggest difference that I am seeing. So இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம, when we are doing a college education, like say I'm doing a polytechnic education, after that what I'm going to do, I'll get a diploma apprentice in any company because of my family situation, or I will go into a degree for doing my BE or BTech in second year BTech பண்ணிட்டு அதுக்கப்புறமா I will be coming back அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் கமெண்ட்ஸ் அண்ட் இந்த பிஇ முடிச்சா என்ன பண்ணுவாங்க, பிஎஸ்சி முடிச்சா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மீம்ஸ் அது இதுன்னு நிறைய வருது. டாக்கிங் அபவுட் பிஇ முடிச்சா we don't get job, whereas பிஎஸ்சி முடிச்சாலே இல்லை பிகாம் முடிச்சாலே நிறைய வேலை கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். இதுக்கான மேஜர் 2 ரீசன் நான் சொல்லுவேன். நான் என்னுடைய பழைய கம்பெனில ஐ வாஸ் ஹேண்ட்லிங் எ ஃபினான்ஸ் கம்பெனி. தஞ்சாவூர்ல புதுக்கோட்டையில எல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் இருந்தது எங்களுடைய
finance company. They are a rural finance company. Rural finance company in போது we used to touch base with the villages. Villageல போயிட்டு loans and insurance services எல்லாம் பண்ணுவாங்க. இந்த இதுல நாங்க வந்து இந்த தஞ்சாவூர்ல திருச்சியில எல்லாம் வந்து ஒரு கேம்பஸ் இந்த கவர்மெண்ட் மூலமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல எல்லாம் போடுவோம். இதுல போடும்போது we used to call for our job description எல்லாம் போடுவோம். இதுல சேல்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணா 1 year ஒர்க் பண்ணியிருந்தா கூட அட்வான்டேஜ், ஆர் பட் ஃப்ரெஷர்ஸ் இஸ் ஆல்சோ வெல்கம் அப்படின்னு போடுவோம். சர்ப்ரைசிங்லி 60% will be engineers. இந்த இன்ஜினியர்ஸ் நான் சொல்லும் போது இன்க்ளூடிங் டிப்ளமா இன்ஜினியர்ஸ் ஆர் கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ். இதுக்கு மேஜர் அகைன் பெரிய காரணங்கள் அப்படின்றதுல வந்து ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்ல. இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆர் மோர் தென் நவ் வித் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். ஸோ இது சுச்சுவேஷன் இஸ் மோர் டு டாக் அபவுட் த பாப்புலேஷன் இஸ் ஹை. நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க வெளியில. பாஸ் அவுட் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவன் செய்யற வேலை வந்து அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை செய்யல அப்படின்றது தான் இது சொல்ல வரும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் வெளியில வராங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் வெளில வராங்கன்னா ஹவு வி செல் அவர் செல்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஸ் அ ப்ராடக்ட் நம்மளே நம்மள ஒரு ப்ராடக்டா பார்த்தோம்னா நம்ம எப்படி நம்மள செல் பண்ணிக்கணும்ன்றதுல தான் நம்மளுடைய குறிக்கோள் இருக்கணும். ஸோ நவ் கம்மிங் டு ஹவு வி செல்ன்னும் போது நீங்க எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, அதாவது டிப்ளமா இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்புறமா படிக்கல, வேலைக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் நல்ல ஒரு நோக்கமா இருக்கும். பாயிண்ட் என்னன்னா, நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லை மெக்காட்ரானிக்ஸ் படிக்கிறோம், ஐ டோன்ட் நோ வாட் ஆர் அதர் ஸ்பெஷலைசேஷன்ஸ் யூ ஹேவ். பட் நம்மளுடைய ஹோலிஸ்டிக்கா நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய ரியலிஸ்டிக் வேர்ல்டு இருக்கு. இன்னைக்கு டுடே உங்க எத்தனை பேருக்கு வந்து இண்டஸ்ட்ரி 4.0ன்னு ஒன்று வருதுன்னு தெரியுமான்னு தெரியல. இண்டஸ்ட்ரி 4.0 அப்பப்போ உங்க ப்ரொஃபசர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பத்தி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லணும்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து அந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சது. யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஜெர்மனி, பிரான்ஸ்ல எல்லாம் வந்து இந்த சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னு போட்டா ப்ரொடக்டிவிட்டி ரேஷியோ ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலால இவ்வளோ பலு தூக்க முடியும், இவ்வளோ பண்ணா இவ்வளோ ப்ரொடக்ஷன் வெளியில வரும் அப்படின்ற சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை வச்சு they decided this is the number, the productivity of an individual person அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து டெக்னாலஜி இம்ப்ரூவைசேஷன்ஸ் ஆச்சு. அப்போ இண்டஸ்ட்ரியல் இம்ப்ரூவைசேஷன்ஸ் ஆச்சு. இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவைசேஷன்ஸ்னா மிஷின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுல ஆரம்பிச்சது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1. அதுக்கப்புறமா 2 வந்தது, 3 வந்தது. இப்போ வந்து நம்ம 3ல இருக்கிறோம், 3 and 4 காம்பினேஷன்ல இருக்கிறோம். ஸோ 3 and 4 என்ன சொல்லுதுன்னா, more to talk about robotics. It will replace robotics, human beings with robotics. நம்மளுடைய மிஷினிங், it is not that நமக்குலாம் வேலை இருக்க போறதா இல்லையான்றது பத்தி பேசலாது. ஒரு லைன்ல, இப்போ எங்க ப்ரொடக்ஷன் லைன்ல ஒரு மிஷின்ஸ் இருக்குன்னா அந்த மிஷினுடைய டவுன் டைம் என்ன, அந்த மிஷினுடைய மிஸ்டேக்ஸ் என்ன ஆகுது, வாட் இஸ் த எரர்ஸ் தட் இட் இஸ் கம்மிங் இன்ட்டு ஒரு காமன் இன்டர்ஃபேஸ்ல சர்வர்ஸ்ல இன்டகிரேட் ஆகி ஐ வில் கெட் அ அலார்ம் அட் த சென்ட்ரல் ஆஃபீஸ் இட் செல்ஃப். அது ஒரு வகையான ஒரு இண்டஸ்ட்ரி 4.0 உடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ நீட் நாட் பி சூப்பர்வைசிங் இட். ஸோ என்னுடைய சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டி தேவையில்லை அப்படின்ற ஒரு லெவல் வரும். எங்கெங்கெல்லாம் அப்சல்யூட்லி நெசசரி ஹியூமன் பீயிங்ஸோட இன்டர்வென்ஷன் தேவையோ அங்கதான் தேவை அப்படின்ட்டு. இதுல இன்னொரு என்ன பாயிண்ட் வருது, நம்மளுடைய ஸ்கில்ன்றது கொஞ்சம் அப்படி சர்ட்ல செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடுது. ஏன் செகண்ட் ஸ்டெப்புக்கு போகுது, வி டோன்ட் ஹாவ் பெரிய ஸ்கில் வந்து மெஷினை டேக் கேர் பண்ணிக்குது. மெஷின் வந்து வில் என்ஷோர் தட் த கன்வேயர்ல போக வேண்டிய விஷயங்களை ஒழுங்கா பார்த்துக்கும். எரர் வந்தா மட்டும் இட் வில் இன்டிமேட் டு த சென்ட்ரல் ஆஃபீஸ். அந்த இன்டிமேட் பண்ண உடனே அங்க ஒரு ஆள் தேவைப்படும், உடனே அதை சரி பண்ணி திருப்பி ரோட்டேட் பண்றதுக்கு. இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இந்த நிறைய technology level for industry 4.0, definitely your professors will be teaching you much in a very deeper way. Maybe இல்லனா நீங்க கூகுள் பண்ணுங்க, industry 4.0 என்ன சொல்லுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். இப்போ
இதனுடைய இந்த பாயிண்ட் எதுக்கு நான் இதை உள்ள சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி இப்போ செல் பண்ணிக்க போறோம் அப்படின்றதுலதான் இந்த பாயிண்ட் வருது. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்கில்ஸ், நம்மளுடைய கோர் ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண போறோம் அப்படின்றது என்விரான்மெண்ட், ஃபியூச்சரிஸ்டிக் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பூமிங் ஃபீல்டு, ஐ டோன்ட் நோ யாரெல்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் கொலேஷன் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டால லாட் ஆஃப் அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எனக்கு வந்து ஐ ஸ்டே இன் சென்னையில நான் வந்து சென்னையிலேருந்து காஞ்சிபுரம்க்கு போனேன். காஞ்சிபுரம் வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை. நானே என் ஃபேமிலியெல்லாம் வந்து வி என்டர்ட் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இன் காஞ்சிபுரம். நான் காஞ்சிபுரத்துக்குள்ள போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கிறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த ஜுவல்லரி ஷாப்ல இருக்கும்போது எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது. எஸ்எம்எஸ் சேஸ், ஒரு எஸ்எம்எஸ் ஜென்ரலா ஒரு எஸ்எம்எஸ். நான் வந்து அந்த எஸ்எம்எஸ் ஓபன் பண்ணா, there is a great discount available for Prince Jewelry in T Nagar அப்படின்னு வருது. இது how it can happen அப்படின்னு பார்த்தோம்னா, they do data analytics. Your location is tagged in Google அவனுக்கு விற்கலாம். Google அவங்கிட்ட இருந்து they make money out of your location access. நீங்க ஜிஆர்டில இருக்கிறன்றது கூகுளுக்கு தெரிஞ்சு கூகுள் வந்து அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவன் ஒரு ட்ரிகர் எஸ்எம்எஸ் எனக்கு அனுப்புறான். ஸோ இதுதான் இன்னைக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ். யூ ஆர் கிரியேட்டட் requirements of each and every people are taken as data and it is analyzed. They are making pitch of what you want. அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டிங் நடக்குது. ஸோ இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சா யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா, எஸ், ஆப்வியஸ்லி டேட்டா அனாலிட்டிக்ஸ் இஸ் அ எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் தட் ஐ வில் பி ஹேவிங். அப்படின்னா என்னுடைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆன் மிஷின்ல வர டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல எத்தனை நாள் ஃபெயிலியர்ஸ் இருந்தது, எத்தனை நாள் வந்து இஷ்யூஸ் வந்தது இந்த லைன்ஸ்ல, அந்த மாதிரி ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் நம்மளால பண்ண முடியும்னா it will be an extra hedge for your own technical qualification what you are going to do. So இது இப்போ say for example இது ஒரு point of extra how to sell ourselves ன்றதுக்கான ஒரு extra requirement. So just don't concentrate on just only your studies is always important and அதுதான் நம்மளுடைய core requirement. பட் சாதம் மட்டும் சாம்பார் மட்டும் சாப்பிட முடியாது, நம்ம பொரியல் எல்லாமே வேணும். அதனால அதெல்லாமும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ஃபுல் மீல்ஸா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் செட் ஆஃப் ஹவு யூ செல் யுவர் செல்ஃப். இது இண்டஸ்ட்ரி 4.0 பத்தி நீங்க எல்லாரும் ஒரு கூகுள் பண்ணி பாருங்க. பீயிங் எ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு ஆளுங்களா இருக்கிறதுனால யூ ஆல் ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் வாட் இஸ் கோயிங் டு பி இன் ஃபியூச்சர், வாட் இஸ் கோயிங் டு பி இண்டஸ்ட்ரி 4.0ன்லாம். The next biggest logic is மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்குலாம் வேலையே இருக்க போறது இல்லை, எல்லாமே எலக்ட்ரிக்கலா போகுது. இதெல்லாம் மித்து, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பயங்கர டிபேட்ஸ்லாம் போற ஒரு விஷயமா இருக்கு. டாக்கிங் அபவுட் அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ், டாக்கிங் அபவுட் இவிஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் வரப்போகுது. அதனால பயங்கர ஒரு சேலஞ்சிங்கா இருக்குது. வாட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் டு தட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இவில நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? டெஃபினெட்லி டிசைன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர் உடைய வேலை அதுல டெஃபினட்டா இருக்க போகுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் அன் எவர்கிரீன் ஃபீல்ட். யூ கேனாட் கோ அவே ஃப்ரம் தட் எனி டே எனி காஸ்ட். ஸோ அதுக்கு அழிவுன்றது ஒன்றும் வரப்போறது இல்லை. பட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஹவு we are going to manifest ourselves to face these challenges of the future. அதுல தான் நம்மளுடைய லாஜிக் இருக்க போகுது. அகைன் அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் வருது, டெஸ்லா யூஎஸ்ல லான்ச் பண்ணிட்டான். இன்னொரு டேட்டா பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 44% ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லைக் பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி எல்லாம் வந்து 44 to 55% வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை மாத்திட்டாங்க.
அண்ட் இட் இஸ் குட். ஏன் குட்னா இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் வேற இருக்கு. நம்ம பெட்ரோல் விலை ஏன் ஏறணும், ஏன் குறையல, இதுக்கெல்லாமும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. என்னன்னா பிரெஞ்சு ஒப்பந்தம்னு ஒண்ணு நம்ம எல்லாரும் சைன் பண்ணியிருக்காங்க, எல்லா நாடும். அதுல வந்து வளரும் நாடுகளுக்கு இந்த இலக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு இந்த இலக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால the promotion of electric vehicles is going to be the need of the hour. ஸோ நம்ம நாட்டிலேயும் இதுதான் நடக்குது. நம்ம நாட்டில் இன்சென்டிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வீலர்ஸ் எல்லாம் நிறைய எலக்ட்ரிக் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு பிச் இன் அவர் செல்ஸ். ஸோ ஓலா எலக்ட்ரிக் இங்கே வந்திருக்கான், ஹத்தர் இங்கே வந்திருக்கான், தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கான், தமிழ்நாட்டிலேயே ஒரு பிளான்ட் போட்டிருக்கான். இது அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தட் யூ வில் ஆல் கெட் டு நோ மோர் வாட் இஸ் கோயிங் டு பி அவர் ஃபியூச்சர். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மள தயார்படுத்திக்கணும். அதுதான் ஐ வாண்ட் டு சே அபவுட் த செகண்ட் பாயிண்ட். த தேர்ட் பாயிண்ட் இஸ் ஆன் அவர் ஓன் பர்சனாலிட்டி. கரெக்ட், ஏப்ரலா கூட வருது, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. யா, த தேர்ட் பாயிண்ட் இஸ் ஆன் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டின்னு சொல்லும் போது இது ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம அதர் ஸ்கில்ஸனுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல. பர்சனாலிட்டின்னு சொல்லும் போது, பர்சனாலிட்டின்னா நான் வந்து டை கட்டுறேன்னா, இன் பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படின்றது இல்லை. க்ரூமிங் இஸ் ஆல்வேஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நான் ஆக்சுவலாக இன்டர்வியூ பண்ற போது நான் பார்க்க வர ஒரு விஷயம் என்னன்னா, இந்த க்ரூமிங்லாம் ஒழுங்கா இருக்கா அப்படின்றதுல ரொம்ப கரெக்டா இருப்பேன். ஐ வில் ஆல்வேஸ் சி க்ரூமிங் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் எனி பர்சன். பட் அது வந்து அவுட்லுக், மற்றவனுக்கு தெரியற விஷயங்கள். நான் சொல்ற பர்சனாலிட்டின்னு சொல்றது வந்து நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள், ஹவ் வி ஆர். நிறைய டூல்ஸ் இருக்கு, நிறைய டூல்ஸ். நீங்க போய் பார்த்தீங்கன்னா, கூகுள்லயே போனீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி யூ ஆர் அப்படின்றதுக்கு டெஸ்ட் எடுக்கலாம். நான் உங்களுக்கு அந்த லிங்க்ஸ்லாம் அனுப்பணும்னா ஐ கேன் ஷேர் வித் யுவர் பிரின்சிபல். யூ கேன் ஹெல்ப் யூ இன் ஃப்ரீ டூல்ஸ். நான் சொல்றது எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ். நீங்க உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் ஒன்று எடுத்து பாருங்க, அதுல உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஸோ நிறைய ஒரு ப்ராட் சொல்லணும்னா, டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டின்றது வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டா போவேனான்னு பாக்குறேன். அது என்னோட ஹெச்ஆர் சப்ஜெக்டா போயிடும். பட் பாயிண்ட் என்னன்னா, 14 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சைக்காலஜிஸ்ட். அதுல காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 14 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸை வச்சுதான் ஒரு மனுஷனுடைய அமைப்பு நடக்குது அப்படின்றாங்க. அதுல 5 பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப இங்கிலீஷ் வார்த்தைகள்ல சொல்ற விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ராவர்ட்னு சொல்லுவான், இன்ட்ராவர்ட்னு சொல்லுவான். ஸோ எ காம்பினேஷன் ஆஃப் how you are dominant in these traits, how you are not dominant in these traits will help you. Say for example, நான் வந்து ரொம்ப கம்ப்ளையன்ஸ் உடைய ஒரு ஆளா இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு டிசிப்ளின் ரூல் புக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பர்சனாலிட்டி. நான் வந்து ஹெச்ஆருக்கு லாய்க்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் என்னுடைய ஹெச்ஆருடைய லாஜிக்கே வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் என்னுடைய வேலை. ஸோ நான் ஒரு ரூல் இருக்குன்னா அந்த ரூலை நான் மீறக்கூடாது. பட் அந்த ரூலை எப்படி இந்த எம்ப்ளாய்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் போய் லாஸ்ட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் அதை பேச வைக்கணும். ஸோ நான் அங்கே போயிட்டு நான் ரூல் புக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, என்னை வந்து ஹெச்ஆர்ல இருக்கணும்னா, என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து உதவி கேட்கிறாருன்னா நான் செய்ய மாட்டேன்னா அந்த ரூல் படி இல்லப்பா அப்படின்னு. டிபிக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இன்டராக்ஷன்ஸ் நமக்கு எல்லாருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பேங்க்லயோ இல்லை எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனோம்னா, இந்த பேப்பர் இல்லை, இது போய் வாங்கிட்டு வா அப்படின்னு. இதெல்லாம் டிபிக்கலா நடக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ், நம்ம டே டு டே அஃபேர்ஸ்ல பாக்குற விஷயங்கள். ஸோ இந்த பர்சனாலிட்டி ட்ரெய்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வேலைக்கு நம்ம போறோமா அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ நான் போய் ஒரு மிஷின் ஆப்ரேட்டர் ஆக போறேன், ஒரு ராணே மாதிரி ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல நான் டிப்ளமா அப்ரெண்டிஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் ஆப்ரேட்டிங் அ மிஷின்னா, அதோட நம்மளுடைய வாழ்க்கை நிற்க போறது இல்லை. நம்ம வாழ்க்கை அதுக்கு மேலதான் தொடர போகுது. அங்கதான் ஸ்டார்ட் பண்றோம் நம்மளோட வாழ்க்கைய. ஸோ மிஷின் ஆப்ரேட்டர் ஆயிட்டா நான் ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்னு கிடையாது அங்க. ஸோ வி நீட் டு க்ரோன்னும் போது எந்த விதத்துல நான் க்ரோ ஆக போறேன். நான் வந்து மேனுஃபேக்சரிங்ல இருக்க போறேன்னா, நான் டிசைன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க போறேன்னா, நான் வந்து பர்ச்சேஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்ல இருக்க போறேன்னா, இதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி ட்ரெய்ட் தேவை. ஸோ பர்ச்சேஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வெண்டார் நெகோசியேஷன்ஸ் ஸ்கில்ஸ் ஜாஸ்தியா தேவை. Though my technical skills will always be
biggest what I can say, biggest strength. But my personality will always help me in executing or being success in that particular position. நான் எனக்கு வந்து பயங்கர டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு மேனுஃபேக்சரிங் உடைய இன் அண்ட் அவுட் என்னால இது பேச முடியும்னா நான் என்ன எடுத்துட்டு போய் என்ன எடுத்துட்டு போய் மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போட்டு வெண்டார் நெகோசியேஷன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா ஐ வில் நாட் லைக் இட். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து வேற. ஆனா அதை வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அதை பார்த்து உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அதை பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய சக்சஸ் ஃபேக்டர்ஸ் வில் ஆல்வேஸ் கெட் டிட்டர்மைன்ட். ஏன்னா எனக்கு தேவை வந்து ஒரு ஆளுன்னும் போது ரொம்ப நான் பிளண்டா சொல்றேன்னா, நம்ம குரூப் கம்பெனிஸ்ல எனக்கு வந்து ஐ டேக் த லிபர்ட்டி அண்ட் டெல்லிங் யூ, நம்ம வந்து ஒரு மாதிரி பர்சனாலிட்டி கரெக்ட் செக் பண்ணி இவர் வந்து இதுதான் பிடிச்ச வேலை இவருக்கு அப்படின்லாம் நம்ம டிசைட் பண்ணி பண்றது இல்லை. எனக்கு இங்க வேலைக்கு தேவை இவரு தான், இந்த குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ஐ எம் டூயிங் திஸ்ன்றது தான். as an organization we always go, because எனக்கு பெரிய இழப்பு கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்தாரு 10 நாள்ல போயிட்டாருன்னா எனக்கு பெரிய இழப்பு இல்லை. இன்னொரு ஆளை நான் என்னால் ஃபில் பண்ண முடியும். ஏன்னா abundant resources available elsewhere. அதுதான் நான் முதல் பாயிண்ட் சொன்ன பாயிண்ட்டுக்கு. நம்மளுடைய காம்படிஷன் இஸ் ஹை. நம்ம காம்படிஷன் ஹைன்னும் போது நாம தனித்துவமா வரத்துக்கான வழிகள் தான் இந்த வழிகளை நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வழிகள் நம்ம ரொம்ப ஓரளவுக்கு கடைபிடிச்சு எல்லாம் மேல வந்துட்டோம்னா, இதுதான் நம்ம ஸ்டாப். டிப்ளமாக்கு மேல நான் படிக்க போறது இல்லைன்னா என்ன பண்ணணும், டிப்ளமாக்கு மேல நான் இதெல்லாம் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன், வாட் இஸ் ஆல் ஃபியூச்சரிஸ்டிக் கரியர் ஆப்ஷன்ஸ்னா டெஃபினெட்லி உங்க ப்ரொஃபசர்ஸ் நிறைய சொல்லியிருந்திருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் to write me, I can also take a career guidance workshop if it is possible for the final year's principal. We can take options. என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். So but you're all budding into the system now. I wish you all great success in your future career, and that's it from me. You can ask questions if you have any specific questions to ask. I wish all the best for you. Over to you, principal. Thank you, sir, for your address. Students, நீங்க unmute பண்ணி யாருக்கு question கேட்கணும்னா கேட்கலாம். Students, suppose you have a doubt, you may be ask the question to our resource person. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நம்ம ரிசர்ச் பர்சன்ட்ட நீங்க கேட்கலாம். இல்ல சாட் பாக்ல நீங்க வந்து சாட் பண்ணுங்க. போனே எடுக்க மாட்டீங்க. Morning, sir. Morning. Good morning, sir. Good morning, sir. Questions இருக்கா தம்பி ஏதாவது? Hello, no, sir. Sir, no, sir. நீங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு, sir. Sir, okay. Students வந்து Sir, okay. Now we feel proud and gratitude for making us feel happy. Yeah. Induction program. Our research person have very hectic schedule, even though present in online mode. My heartfelt thanks to our research person for guiding and leading the motivations our students. Thank you for explaining how to self to our students by giving lively example and the importance of data analysis. Surely our students will follow your thoughts and tips in the forthcoming years in the real life. Thank you so much, sir. Thank you. Thanks a lot. Yes, sir. Thank you. Thanks a lot. Oh, there is one question, principal. நீங்க yes. வந்து நீங்க ஏன் அப்ராட் ஜாப்க்கு போகல அப்படின்னு கேக்குறாரு ஒருத்தர். Good question. I didn't see
prospect for myself. And I thought always be in India. இதுக்காக நான் வந்து தேசப்பற்றெல்லாம் பேசல. I didn't feel like going out, but though I did my PhD from University of Pennsylvania. Philadelphia இருந்து தான் படிச்சேன், but I didn't feel going and settling there. ஒன்றும் பெரிய காரணங்கள்லாம் ஒன்றும் இல்லை. Thank you. Thanks a lot. Nice talking to you all, guys. Any help, anything, you can reach out to me through our principal. I am glad to help you all. Thank you for this opportunity. Thank you, sir. Thank you for sparing your valuable time. Thank you. Ilangavan sir, you continue with your. Yes, sir. Okay. Thank you. Sir, I'll leave, sir. Yeah, thank you, sir. Students, now the session is start from Mr. J.D. Alpasivan, sir. Give us some ideas about the chemistry lab. Okay, students, kindly you shall observe. Okay, welcome, sir. Good morning, all of you. I hope you all enjoyed the previous session. Sir, வந்து industry revolution பத்தி explain பண்ணாரு, industry 4.0 பத்தி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து data analytics அதனுடைய importance எல்லாம் பத்தி சொன்னாரு. ஸோ அதெல்லாம் நீங்க கேப்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ in future the data analytics is very, very important. So அதனால வந்து நீங்க படிக்கும் போதே வந்து in addition to your main program, you have to concentrate how you can sell yourself to the emerging things which happens in our day-to-day life. So that is very important. So நம்ம last sessionல வந்து volumetric analysis பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்னா ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ வி ஹவ் டன் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். நான் அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி காமிச்சேன். ஸோ அதில் வந்து how much amount of substance present in a given volume of the solution, அதை வந்து we have calculated. ஸோ இன் லிட்டர், ஒரு லிட்டர்ல எவ்வளவு கரைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம ஃபார்முலா வச்சு பார்த்தோம். நார்மாலிட்டினா என்னன்னு சொன்னேன். ஸோ நார்மாலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் பை விச் வி எக்ஸ்பிரஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். அண்ட் while calculating the நார்மாலிட்டியை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது ஒரு சொல்யூஷனுடைய திறனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த திறனை வச்சு நம்ம எப்படி வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் தி கிவன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். ஸோ அது வந்து நார்மாலிட்டி இன்ட்டு ஈக்குவலன்ட் மாஸ். நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்ல நம்ம பண்றோம். இன் அடிஷன் டு தட் we are going to do salt analysis, that is called a qualitative analysis we are going to do in our chemistry lab. So முதல்ல பார்த்தது வந்து quantitative analysis. அந்த quantitative analysisல தான் we have volumetric analysis எல்லாம் வருது. ஸோ இது வந்து ஒரு 6 or 7 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ in addition to that you are going to do qualitative analysis in our chemistry lab. ஸோ வாட் இஸ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னா, நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நிறைய சால்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ வி ஆர் யூசிங் லாட் ஆஃப் சால்ட்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த காமன் சால்ட், அந்த காமன் சால்ட்டோட நேம் என்னன்னு தெரியுமா? இஃப் யூ நோ த நேம் ஆஃப் த காமன் சால்ட் யூ கேன் டெல். காமன் சால்ட்டோட நேம் என்னன்னு தெரியுமா? Anybody? So sodium chloride, very good. Sodium chloride is the correct name. So this is the common salt we are using. In the sodium chloride formula NaCl. Sodium chloride formula NaCl.
ஸோ இதுல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் similarly we can use lot of salts in our day to day life. For example, copper sulfate we are using. The copper sulfate வந்து உனக்கு தெரியும். So it is a blue in color. It is mainly used for fungus killing. It is used as a fungicide. Similarly, sodium bicarbonate வந்து பேக்கிங் சோடாவா நம்ம பயன்படுத்துறோம் பேக்கிங் பர்பஸ். அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர். So bleaching powder is nothing but calcium hypochlorite. So calcium hypochlorite. So CaOCl2, it is used for bleaching cotton. In the same way, in our syllabus, we are having around 7 salts. They are lead nitrate, aluminum sulfate, calcium carbonate, magnesium sulfate, ammonium chloride, zinc sulfate, and barium chloride. இந்த salt எல்லாமே வந்து நம்ம லேப்ல இருக்கு. இந்த சால்ட்டை வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்ல வந்து we will give the salt to you and you will be asked to find out the acid and basic radical present in the given salt by using some tests. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லெட் நைட்ரேட் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஒரு சால்ட் வந்து லெட் நைட்ரேட் அதனுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அது வாட்டர்ல எப்படி டிசால்வ் ஆகுமா? ஸோ வாட் ஆர் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் விச் ஆர் யூஸ் டு find out the acid and basic radical present in the salt. இப்போ acid and basic radicalனு சொல்லும்போது ஸோ இப்போ லெட் நைட்ரேட்னு சொல்றேன். ஸோ நைட்ரேட் சார் எது சார் ஆசிட் ரேடிக்கல், எது பேசிக் ரேடிக்கல், எது அமில உப்பு, எது கார மூலம். ஸோ ஆசிட் ரேடிக்கல் அப்படின்னா அமில மூலம்னு சொல்லுவாங்க. ஸோ the formula for lead nitrate is PbNO3 twice. It is not PbNO3, it is PbNO3 twice because the valency of lead is 2. ஸோ அப்போ அந்த லெட் நைட்ரேட் உனக்கு சால்ட் கொடுக்கும்போது அது கலர்லெஸ் சால்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலர்லெஸ் சால்ட்ஸ் நம்ம இருக்கு. நம்ம அந்த கலர்லெஸ் சால்ட்ஸை வந்து இப்போ வந்து உனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். இப்போ லெட் நைட்ரேட்டுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் கொடுக்குறாங்க. வெரி குட், இட் இஸ் கரெக்ட். PbNO3 twice. Pb comes out of the parenthesis and then NO3, PbNO3 you put in parenthesis and 2. PbNO3 twice. It should be called as PbNO3 twice. So here the acid radical is nitrate and the basic radical is lead. You know the symbol for lead, which is Pb, and now Sarvesh, it is good. So immediately I have changed. Your answer is absolutely correct. PbNO3 twice. So the 2 should come down. So nitrate is NO3 twice. The valency of Pb is 2. So it should be written PbNO3 twice. So always in a salt, the basic radical comes first. So Pb is the basic radical and NO3 is the acid radical. Similarly, in copper sulfate, the formula is CSO4. So SO4 is the acid radical, copper is the basic radical. So you keep it in mind that, so in any salt, when you write a salt, the basic radical comes first, followed by the acid radical. So you are all asked to find out the acid radical as well as basic radical in a given simple salt. அப்போ ஆசிட் ரேடிக்கலுக்கும் பேசிக் ரேடிக்கலையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான சில டெஸ்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்தையும் அதை நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ நம்ம ப்ரொசீஜரை பார்த்து நம்ம வந்து அங்கே வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ வாட் இஸ் த மெயின் டெஸ்ட் விச் இஸ் பெர்ஃபார்ம் டு கன்ஃபார்ம் தி ஆசிட் ரேடிக்கல்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிள் டெஸ்ட் சொல்கிறேன். இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நைட்ரேட் எடுத்துக்கோ. ஸோ இந்த நைட்ரேட் சால்ட்னா இப்போ லெட் நைட்ரேட்னு சொன்னால இந்த லெட் நைட்ரேட் எதுக்கு சார் பயன்படுதுன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் மேட்சஸ் அஸ் வெல் அஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். வெடிமருந்து தயாரிக்கவும். அதே மாதிரி நைட்ரேட் சால்ட்ஸ் எல்லாமே வந்து நைட்ரேட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைநைட்ரோடோலுவின் இது எல்லாத்துலேயுமே பிக்ரிக் ஆசிட். ஸோ all these substances contain nitrates which are mainly used for making explosives as well as matches. ஸோ இந்த நைட்ரேட் ஒரு சால்ட்டில் கொடுத்துருக்க சால்ட்டில் நைட்ரேட் இருக்குது. கிராக்கர்ஸ் ஆல்சோ குட். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து அது கொடுத்துருக்க அந்த நைட்ரேட் சால்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு ஸோ அதில் வந்து நம்ம வந்து சில ரியேஜென்ட்ஸை ஆட் பண்ணும்போது ஸோ நம்ம வந்து அந்த அப்சர்வேஷன் பார்க்கணும். ஸோ யூ வில் டூ சம் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் தென் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் யூ ஹவ் டு அப்சர்வ் வாட் வில் ஹேப்பன் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். And finally, you get the inference from that. So there are 3 columns you have to do: experiment, observation, as well as inference. So inference is always very important in any process.
ஸோ இந்த கேஸ் ஆஃப் நைட்ரேட் சால்ட்டை எப்படி சார் பண்ணுறது? நம்ம சால்ட்டை வந்து ட்ரை டெஸ்ட் டியூப்ல கொஞ்சம் எடுத்துட்டு, ஸோ அதில் வந்து நம்ம காப்பர் டேர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணி கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆசிட், காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட். Can anyone tell the formula of the sulfuric acid? Sulfuric acid formula சொல்ல முடியுமா? Sulfuric acid, king of chemicals. ஸோ நம்ம லேப்ல பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்லையே கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து என்ன அப்படின்னா சல்ஃபரிக் ஆசிட். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் H2SO4. So hydrochloric acid, nitric acid and sulfuric acid. So these are all the commonly used acids in our lab. So number very good. H should be in capital. H2SO4. 2 and 4 should come down. H2SO4. So it's good. It is correct. So நான் என்ன சொன்னேன், ட்ரை டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு அதில் சால்ட் எடுத்துட்டு நம்ம அதில் காப்பர் டேர்னிங்ன்ற ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணி அண்ட் தென் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது when you get a brown gas வந்து லிபரேட் ஆச்சுன்னா then the given salt contains nitrate. ஸோ இதெல்லாம் நம்ம லேப்ல பண்ணுவோம். நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஐ வில் எக்ஸிபிட் மை டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம அடுத்து வந்து சல்ஃபேட். ஸோ அலுமினியம் சல்ஃபேட். திஸ் இஸ் அனதர் சால்ட் வி ஆர் கோயிங் டு டூ இன் அவர் practical. Aluminum sulfate. இந்த அலுமினியம் சல்ஃபேட்ல which one is the acid radical? Can anyone say the acid radical? I already told always the basic radical should come first, followed by the acid radical. So in aluminum sulfate, which one is the acid radical? Aluminum or sulfate? So the sulfate is acid radical. So aluminum is a basic radical, sulfate is a basic acid radical. So in any salt, in a simple salt, the basic radical should come first, followed by the acid radical. அப்போ சல்ஃபேட் வந்து ஆசிட் ரடிக்கலாக இருக்கும்போது அந்த சல்ஃபேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அலுமினியம் சல்ஃபேட் எதுக்கு சார் பயன்படுது? இப்போ நம்ம வாட்டர் வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இது. ஸோ இந்த வாட்டரில் வந்து கொலைடல் இம்பியூரிட்டிஸ் இருக்கும். கூழ்ம நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பியூரிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த கூழ்ம நிலையில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை வந்து we cannot easily remove. So aluminum sulfate, Sarvesh, you have written chlorine. Chlorine is used as a bleaching agent, kills the bacteria, of course, it is correct. It is a disinfectant. Hariharan, you are correct. Now I am talking about aluminum sulfate. This aluminum sulfate salt has a special characteristics. அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வாட்டர்ல இருக்கக்கூடிய இந்த கூழ்ம நிலையில இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொயாகுலேட் பண்ணுது. ஸோ இட் அக்ரிகேட்ஸ் ஆல் த colloidal impurities together and it converts the colloidal impurities into suspension particles of bigger size ஆ மாற்றி அது வந்து அந்த கண்டெய்னர்ல கீழே போய் செட்டில் டவுன் பண்றதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ நம்மளுடைய வாட்டர்ல இம்பியூரிட்டிஸ் இருக்கு. Some of the impurities we can easily remove by filtration method. The filtration methodல remove பண்ண முடியாத impurities எப்படி remove பண்றது? அதுக்கு தான் we are using a salt called aluminum sulfate. இந்த aluminum sulfate நம்ம அந்த impure waterல add பண்ணும்போது it coagulates all the impurities together. So what will happen? So when all the colloidal particles are coming together, they will be converted into particles of bigger size. பெரிய பார்ட்டிகளா மாறிடும். And due to the gravity, so they will go to the bottom of the container and they settle down at the bottom of the container. So after that we can filter the water which can be utilized for drinking purpose. So this is the function of aluminum sulfate. In the sulfate வந்து acid radical னு சொன்னேன். இந்த acid radical எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? What is the main test which is employed to find out the acid radical? Sulfate is a radical. Formula on the SO4. It contains sulfur as well as oxygen. It is called a radical. மூலம்னு சொல்லுவாங்க. ரேடிக்கல்னா வந்து அமில மூலம். ஸோ இந்த அமில மூலம் சல்ஃபேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இதுக்கு தான் பேரியம் குளோரைடு டெஸ்ட்னு இருக்கும். ஸோ லேப்ல உனக்கு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய சால்ட் வந்து கலர்லெஸ் சால்ட் தான் இருக்கும். ஸோ கலர்லெஸ் சால்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்காக நம்ம கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு போவோம். இப்போ பேரியம் குளோரைடு டெஸ்ட்னா வெரி சிம்பிள் டெஸ்ட் இது. நம்ம என்ன பண்றோம், அகெயின் we are taking a dry test tube எடுத்துக்கிறோம். அதுல நம்ம கொடுத்துருக்க அந்த சல்ஃபேட் சால்ட்டை ஆட் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்றோம்.
We are taking a pinch of salt in a dry test tube and then we are adding little water into it. So what will happen? The sulfate salt will dissolve in water. The தண்ணியில sulfate salt வந்து கரைஞ்சிடும். கரைஞ்சோன்னா clear solution கிடைக்கும். அதுக்கப்புறம் you have to add dilute hydrochloric acid. Hydrochloric acid reagent நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். உனக்கு வந்து அந்த இதில் இருக்கும் டேபிளில் அந்த hydrochloric acid 2 or 3 drops நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணணும், பேரியம் குளோரைடுன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு ரீஏஜென்ட். ஸோ அந்த பேரியம் குளோரைடை நீங்கள் ஆட் பண்ணும்போது இம்மிடியேட்டாக அந்த கிளியர் சொல்யூஷன் வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த சொல்யூஷன் வந்து இம்மிடியேட்லி சேஞ்சஸ் இன்டு ஒயிட் பிரிசிபிடேட். பிரிசிபிடேட்ன்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரிசிபிடேட், பிரிசிபிடேட்னா சால்ட் டெபாசிட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சல்ஃபேட் சால்ட்டை வந்து டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறோம், அதில் வாட்டர் ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணிக்கிறோம், அது தண்ணி மாதிரி ஆயிடுது, கலர்லெஸ் சொல்யூஷனாக மாறிடுது, அதில் கீழே எந்த டெபாசிட்டுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 2 ரீஏஜென்ட்டை தான் ஆட் பண்ணுறோம். ஒன்று ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம், அது 2 or 3 drops ஆட் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் வி ஆர் ஆடிங் பேரியம் குளோரைட் BaCl2. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா இமீடியட்டாக அந்த கிளியர் சொல்யூஷன் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஒயிட் பிரிசிபிடேட்டாக மாறிடும். ஒயிட் பிரிசிபிடேட்னா அந்த ஒயிட் கலர் சால்ட் வந்து அந்த டெஸ்ட் டியூப் பாட்டமில் வந்து டெபாசிட் ஆயிடும். ஸோ இது என்ன, இது வந்து திஸ் இஸ் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் ரேடிக்கல். சல்ஃபேட் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டை தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்படி ஒயிட் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, it confirms that the given salt contains sulfate acid radical in it. So this is the method to find out the sulfate radical present in the given salt. Similarly, நம்ம இதை வந்து நம்ம லேப்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் டூ த டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சால்ட் இருக்கு நமக்கு ஆஃபனா யூஸ் பண்ணக்கூடியது குளோரைடு. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடுன்னு சொன்னேன், காமன் சால்ட்டு. அப்போ குளோரைடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வந்து டெஸ்ட் இருக்கா சார்? ஸோ வாட் இஸ் த மெயின் டெஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் த குளோரைட் சால்ட் அப்படின்னா, வாட் இஸ் த மெயின் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் குளோரைட் சால்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம லேப்ல வந்து பேரியம் குளோரைடுன்னு ஒரு சால்ட் இருக்கு. ஸோ அதுவும் ஒயிட் கலர்ல தான் இருக்கும், அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ அது குளோரைடு இருக்கு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அகெயின் வந்து யூ ஹேவ் டு டேக் த பேரியம் குளோரைட் சால்ட் இன் டெஸ்ட் டியூப். எப்பொழுதுமே நம்ம டெஸ்ட் டியூப் வந்து ட்ரை கண்டிஷன்ல தான் இருக்கணும், வெட்டா இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், பிஞ்ச் ஆஃப் த சால்ட் அப்படின்னா வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் த சால்ட் வந்து யூ ஹேவ் டு டேக்கன் இன் தி ட்ரை டெஸ்ட் டியூப். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அகெயின் we have to add some water into the test tube. So what will happen, the chloride salt sulfate salt சொன்ன மாதிரியே வாட்டர்ல கரைஞ்சிடும். அகெயின் you will be getting a clear solution வந்து கிடைக்கும். ஸோ இந்த கிளியர் சொல்யூஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், 2 ரீஏஜென்ட் ஆட் பண்ண போறோம். ஒன்று வந்து நைட்ரிக் ஆசிட், இன்னொன்று சில்வர் நைட்ரேட். இந்த 2 ரீஏஜென்ட்டும் நாங்கள் ரெடியாக நம்ம லேப்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ when you add dilute HNO3, HNO3னா என்ன சார்? HNO3 வந்து நைட்ரிக் ஆசிட். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HClன்னு சொன்னேன் ஏற்கனவே. அதே மாதிரி சல்ஃபரிக் ஆசிட்னா H2SO4 அண்ட் தென் அடுத்த ஆசிட் வந்து நைட்ரிக் ஆசிட் HNO3. தீஸ் ஆர் ஆல் த காமன் ஆசிட்ஸ் விச் வி யூஸ் இன் அவர் லேப். நம்ம லேப்ல பயன்படுத்தக்கூடிய 3 இம்பார்ட்டன்ட் ஆசிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இன்னொன்று சல்ஃபரிக் ஆசிட், இன்னொன்று நைட்ரிக் ஆசிட். ஸோ அப்போ நம்ம நைட்ரிக் ஆசிடை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் சில்வர் நைட்ரேட்டை ஆட் பண்ண போகிறோம். சில்வரோட சிம்பிள் யாருக்காவது தெரியுமா? சில்வர், what is the symbol of silver? Can anyone guess? Silver, the symbol is Ag. Ag is the symbol for silver. Mohammed given the correct answer. Sarvesh, silver is the Ag. So Ag comes from the word, which word? Silver normally நம்ம வந்து ஒரு for example hydrogen H ன்றோம், similarly sulfur S ன்றோம். ஸோ அதே மாதிரி சில்வருக்கு ஸ்டார்ட்ஸ் பை எஸ், ஆனால் நம்ம வந்து சிம்பிள் ஏஜின்னு சொல்றோமே. ஸோ இந்த ஏஜி வந்து எந்த வேர்ட்லேருந்து வந்தது, எந்த லாட்டின் வேர்ட்லேருந்து வந்ததுன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ஸோ சில்வர் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் கால்டு அர்ஜென்டம். ஸோ அர்ஜென்டம் அதை நான் அது எப்படி வந்து கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்னு சொல்றோம்ல, கோல்டோட சிம்பிள் வந்து ஏயு. சிமிலர்லி சில்வரோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி, இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் கால்டு அர்ஜென்டம். ஸோ இந்த சில்வர் நைட்ரேட் ஃபார்முலா AgNO3. ஸோ நான் என்ன சொன்னேன், நம்ம சால்ட்டை எடுத்துக்கிறோம், டெஸ்ட் டியூப்ல வாட்டர் ஆட் பண்ணுறோம், டிசால்வ் பண்ணிக்கிறோம், சால்ட் ஃபுல்லாக கரைஞ்சிருது, கிளியர் சொல்யூஷன் கிடைக்குது. அதில் நைட்ரிக் ஆசிட் 2 drops ஆட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் ஐம் ஆடிங் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டெஸ்ட் டியூபை லைட்டாக ஷேக் பண்ணுறேன். ஷேக் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, வாட் இஸ் த அப்சர்வேஷன் ஐ எம் வந்து அப்சர்விங், என்ன நடக்குது when I am doing this process, what I am observing, that is very important. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து நம்ம ரியேஜென்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த டெஸ்ட் டியூப் உள்ள ரியாக்ஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ அப்போ என்ன ரியாக்ஷன்ஸ் உள்ள நடக்கிறதுன்னு நம்ம கிளியராக நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்சர்வ் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா we get a white precipitate. சார் என்ன சார் நீங்கள் சல்ஃபேட்டுக்கும் ஒயிட் ப்ரிசிபிடேட்னு சொன்னீங்க, இப்போ இதுக்கும் ஒயிட் ப்ரிசிபிடேட்னா how can I distinguish அப்படின்னு நீ கேட்கலாம். ஸோ அப்போ இங்கே என்ன கலர் ஒயிட் ப்ரிசிபிடேட் வரும்னா நம்ம வந்து கேர்டி ஒயிட் ப்ரிசிபிடேட். கேர்டி ஒயிட் ப்ரிசிபிடேட்னா தயிர் எப்படி இருக்கும், தயிர் மாதிரி அந்த அந்த தயிர் அப்பியரன்ஸில் வந்து அந்த ப்ரிசிபிடேட் இருக்கும். ஸோ யூ கேன் அப்சர்வ் இது கொலாய்டல் ஃபார்ம்ல வந்து தயிர் மாதிரி வந்து ஒரு ப்ரிசிபிடேட் வந்து உனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கேர்டி ஒயிட் ப்ரிசிபிடேட் உனக்கு கிடைச்சதுன்னா தென் இட் இண்டிகேட்ஸ் தட் the salt contains chloride in it. So this is the confirmatory test for identifying chlorine. ஒரு கொடுத்திருக்க சால்ட்ல குளோரின் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் தான் சில்வர் நைட்ரேட் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் நம்ம சால்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் டிசால்வ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டைல்யூட் நைட்ரிக் ஆசிடும் அப்புறம் சில்வர் நைட்ரேட்டையும் ஆட் பண்ணும்போது we get curdy white precipitate, தயிர் போன்ற வெண்மை நிறமான வீல் படிவு நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து குளோரைடு சால்ட்டுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சதுனால நான் வந்து ஐ கேன் சே இன் மை இன்ஃபரன்ஸ் வந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா the given salt contains chloride in it. ஸோ இது ரெண்டாவது சால்ட்டு நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ நான் முதல்ல என்ன சொன்னேன், நைட்ரேட் சொன்னேன், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை வந்து சல்ஃபேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் குளோரைடு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3 சால்ட்டு வந்து நம்ம லேப்ல வந்து காமனாக நம்ம பயன்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் இன்னொரு சிம்பிள் சால்ட் இருக்கு, கால்சியம் கார்பனேட். கேன் எனிவன் டெல் த ஃபார்முலா ஆஃப் கால்சியம் கார்பனேட்? கால்சியம் கார்பனேட், வெரி சிம்பிள். கால்சியம் கார்பனேட் ஃபார்முலா, calcium, you know the symbol is Ca and carbonate CO3. So when these two combines, we get calcium carbonate, CaCO3, and in which the basic radical is calcium and the acid radical is carbonate, CO3. So it is CaCO3, Hariharan. It is not CaCOP. It is CaCO3. 3 is carbonate. Carbonate is a radical. It is represented by CO3. So how can you identify carbonate in a salt? Very good, it is correct. Darshan, your answer is correct. It is CaCO3 only, calcium carbonate. The calcium carbonate day-to-day life நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது இதனுடைய யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இட் ரிலீவ்ஸ் த ஹாட் பர்ன், அதாவது நமக்கு வந்து நெஞ்சு எரிச்சல்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஆன்டாசிட்ல நம்ம யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம ஜெலுசில் இது மாதிரி டைஜின் டேப்லெட்லாம் நம்ம சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் பர்ன் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்காக we are taking some medicines which are called as antacids. ஸோ இந்த ஆன்டாசிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் யூஸ் பண்றோம், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்றோம். ஸோ இந்த கால்சியம் கார்பனேட்ல கால்சியம் வந்து பேசிக் ரேடிக்கலா இருக்கு, கார்பனேட் வந்து ஆசிட் ரேடிக்கலா இருக்கு. ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை, வாட் இஸ் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் டு ஐடென்டிஃபை கார்பனேட் சால்ட்? கார்பனேட் சால்ட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லேப்ல என்ன பண்ண போறோம்? வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் we are having. ஸோ நம்ம நார்மலா வந்து ஒரு சோடா பாட்டிலை ஓப்பன் பண்ணும்போது யூ கேன் அப்சர்வ் வந்து அந்த சோடா பாட்டில் அந்த மூடி ஓப்பன் பண்ண உடனே என்ன அப்சர்வ் பண்ணி எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது கேஸ் எவால்வ். ஓகே, ஹவு கேன் யூ ஐடென்டிஃபை த கேஸ் இஸ் எவால்வ்? எப்படி வந்து கேஸ் எவால்வ் வந்து எப்படி கண்டுபிடிச்சு? வெரி குட், யூ கேன் see the evolution of gas. கேஸ் வெளியே வரதை வந்து எஃபர்வசன்ஸ் மூலமா, அந்த நுரையா வெளியில வருது இல்ல, இந்த நுரையா வெளியில வர்றதுக்கு அதுக்கு பேர் தான் வந்து எஃபர்வசன்ஸ். இட் இஸ் டியூ டு த coming out of carbon dioxide gas. அதாவது பாட்டில் கேப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே வர்றது தான் நம்ம வந்து அந்த எஃபர்வசன்ஸ் சொல்லுவோம். அதாவது வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் கம்மிங் அவுட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எஃபர்வசன்ஸ். ஸோ எஃபர்வசன்ஸ் இஸ் கால்டு எஃபர்வசன்ஸ் இஸ் டியூ டு தி எவல்யூஷன் ஆஃப் CO2. ஸோ இதை வந்து இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பனேட் சால்ட்ல இருந்து வெளியே வரும்.
So all the carbonate salts, when you are identifying carbonate salt by performing some test in the lab, so you can observe the evolution of carbon dioxide gas. Carbon dioxide வெளி வரத நம்ம பார்க்கலாம். அப்ப எப்படி சார் என்ன பண்றது? கொடுத்திருக்க கால்சியம் கார்பனேட் நம்ம என்ன பண்ணணும்? So you remember that always the carbonate salts, அதாவது எல்லா கார்பனேட் சால்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பவுடரா இருக்கும். It is insoluble in water. So carbonate salts வந்து insoluble in water except ammonium carbonate தவிர அதுல எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கார்பனேட் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தண்ணியில கரையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், we are taking a dry test tube. So we have to dissolve the carbonate salt in some other solution. ஸோ அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கணும். So I'm taking little amount of the given calcium carbonate salt in a test tube. A small amount I am taking. அதை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், அதுல வந்து நான் வாட்டரை ஆட் பண்றேன். So when I'm adding water into it, I observe the carbonate salts does not dissolve in water. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு டிசால்வ் ஆகல. So I have to dissolve the salt in some other solution. So அதனால நான் என்ன பண்றேன், I'm adding equal quantity of hydrochloric acid நான் அதில் ஆட் பண்றேன். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும் போது இமீடியட்டா நான் எம் அப்சர்விங். ஸோ என்ன அப்சர்வ் பண்ணதுன்னா அதுல வந்து அந்த பிரிஸ்க் எஃபர்வசன்ஸ் வரும், நுரையா பொங்கி வெளியில வரும். ஸோ வென் ஐ எம் ஆடிங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன்டு எ சொல்யூஷன் ஆஃப் கார்பனேட், ஐ எம் அப்சர்விங் எஃபர்வசன்ஸ் இஸ் கம்மிங் அவுட். நுரைத்து பொங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால இந்த நுரைத்து பொங்குதல் அப்படி வருது அப்படின்னா, நான் ஆட் பண்ணக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் கால்சியம் கார்பனேட் உள்ள கார்பனேட் அந்த ஆசிட் அடிக்கணும் ரியாக்ட் பண்ணும்போது carbon dioxide gas is coming out that I can observe by seeing the effervescence. So now hydrochloric acid பண்ணும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் கார்பனேட் சால்ட்டும் ஒன்றுடன் ஒன்று வினை புரிந்து ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிபரேட் பண்ணுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸை தான் I am observing in the form of effervescence. ஸோ அதனால வெரி சிம்பிள் மெத்தட் டு ஐடென்டிஃபை கார்பனேட் சால்ட். கொடுத்துருக்க சால்ட் கொடுத்த உடனே நீ பவுடரா இருந்ததுன்னா உடனே அதுல கார்பனேட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கார்பனேட் இருக்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது? கொடுத்த உடனே என்னோட சால்ட் வந்து கார்பனேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா they won't accept. So do the confirmatory test and exhibit your test அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன டெஸ்ட் நீ பண்ணி கார்பனேட் சால்ட்டை கண்டுபிடிச்ச அப்படின்னு உன்கிட்ட கேட்கும்போது you have to say, சார் நான் இந்த மாதிரி வந்து சால்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன், I have taken the salt in the dry test tube and then I dissolved it in hydrochloric acid. வாட்டர்ல ஆட் பண்ண வாட்டர்ல வந்து இன்சாலிபிளா இருந்தது. So then I have added hydrochloric acid. Hydrochloric acid ஆட் பண்ண உடனே இமிடியேட்டா I observed the evolution of carbon dioxide. அதாவது அந்த எஃபர்வசன்ஸ் வந்துச்சு. ஸோ எஃபர்வசன்ஸ் வர்றது எதை இண்டிகேட் பண்ணுச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸை வந்து அதுல இருந்து எவால்வ் ஆகிறத இண்டிகேட் பண்ணதுனால the given salt contains carbonate radical in it அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா then they will accept. அது மாதிரி நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இன்ஃபரன்ஸ் இஸ் கரெக்ட்னு they will accept. ஸோ இதே மாதிரி இப்போ எல்லா சால்ட்டுமே வந்து இப்போ ரெண்டு வகையா இருக்கும், ஒன்று கிறிஸ்டலைனா இருக்கும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பவுடரா இருக்கும். ஸோ அப்போ பவுடர்ல வந்து கார்பனேட் சால்ட் மட்டும்தான் சார் பவுடரா? நீங்க சல்ஃபேட் சொன்னீங்க, நைட்ரேட் சொன்னீங்க, குளோரேட் சொன்னீங்க, எல்லாமே கிறிஸ்டலைனா இருக்குது. இப்போ கார்பனேட் சால்ட் மட்டும்தான் பவுடரா, அது மட்டும்தான் தண்ணியில கரையாதான்னா அனதர் ஒன் எக்ஸெப்ஷன் இஸ் தேர். அது வந்து என்னன்னா சல்ஃபைட் சால்ட். இப்போ சல்ஃபைடு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பவுடரியா இருக்கு. ஸோ இந்த பவுடர்டு பவுடரா இருக்கும்போது கார்பனேட்டா இருக்கலாம், சல்ஃபைடா இருக்கலாம். இப்போ ரெண்டு ஆப்ஷன் ஆயிடுது. அப்போ கார்பனேட்னா எஃபர்வசன்ஸ் வருதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ சல்ஃபைடா இருந்ததுன்னா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? முன்னாடி நம்ம பார்த்தது சல்ஃபேட். சல்ஃபேட் இஸ் ரெப்ரசன்டட் பை SO4. ஸோ வந்து நம்ம Al2 நம்ம வந்து அலுமினியம் சல்ஃபேட் ஃபார்முலா சொன்னேன். Al2SO4 ட்ரைஸ். calcium sulfate is CaSO4, magnesium sulfate is MgSO4. So there is a difference between sulfate and sulfide. Sulfide is represented by capital S. S na sulfide. அப்ப கார்பனேட்டும் சல்ஃபைட் ரெண்டு சால்ட் மட்டும்தான் பவுடரா இருக்கும், தண்ணியில கரையாது. இப்ப கார்பனேட் சால்ட்ஸ்னா எஃபர்வசன்ஸ் வந்துருச்சு. இப்ப சல்ஃபைட் சால்ட்னா என்ன ஆகும் அப்படின்னா, again when you take little quantity of salt in a test tube and then when you add வந்து நீ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது உடனே இமீடியட்டா யூ ஹேவ் டு ஸ்மெல் த டெஸ்ட் டியூப். ராட்டன் எக் ஸ்மெல் வரும். அதாவது வந்து ஒரு முட்டை வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அதுல இருந்து என்ன பேட் ஸ்மெல் வரும், ஃபவுல் ஸ்மெல் வரும். அந்த ராட்டன் எக் ஸ்மெல் வந்து நீ அப்சர்வ் பண்ணினா தென் த கிவன் சால்ட் கண்டெய்ன்ஸ் சல்ஃபைட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஃபார் சல்ஃபைட்.
அதாவது நம்ம வந்து சால்ட்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது எஃபர்வசன்ஸ் வந்ததுன்னா கார்பனேட், எஃபர்வசன்ஸ் வராம வந்து ராட்டனிக் ஸ்மெல் வந்ததுன்னா சல்ஃபைட். ஸோ இமீடியட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டுடே வி ஹவ் சீன் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் in which how can we identify the acid and basic radical in a given simple salt. So இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல டெமான்ஸ்ட்ரேஷனா நீங்க கம்மிங் டேஸ்ல வரும்பொழுது we will do the எக்ஸ்பெரிமெண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணி காமிப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியரா இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க ஹிண்ட் மாதிரி எடுத்து உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க அதை வந்து நம்ம வந்து லேப் வரும்போது அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். So now we will have some common instruction by our HOD, Mr. Elaine sir. Thank you, student, because now you are listen very patiently. The common instruction to our students. Jayant Ramanujam, this person will be taken the classes, the mean induction program from Bangalore to our students at 10:30 a.m. to 11:30 a.m. on tomorrow. Students, kindly you have to submit the TC and mark sheet and community certificate on or before 31/8/2021 because it is a mandate, because we have to submit the government's sites. And transport detail will be shared in our WhatsApp group. Bus number 1, 2, 3, 4. It's the detail elaborately. So the detail you can see in the WhatsApp group. Okay. Thank you so much. The valuable sessions. Once again, I express sincere thanks to our students. Thanks, Anandal. Good morning, sir. Yes, good morning, Service. But you are going to feel like you're living inside the Matrix this whole time if you've never heard about it, So to give you a little background story, I used to pay $40 a month for welcome back and Yes. Without doubt in that. Okay, thank you. And of course, this video has nothing to do with the Matrix, but you are going to feel like you're living inside the Matrix this whole time.